யாராவது இப்படி துணியை சொருகி வைப்பாங்களா? எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. என்ன இது? அது என்னோட ஷர்ட். உனக்கு தான் நான் இவ்வளோ ட்ரெஸ் கொண்டு வந்தேன்ல, அதை போட்டுக்கோ. முதல்ல இந்த மாதிரிலாம் என்னோட ஷர்ட்டை போடாத, தயவு செஞ்சு கழட்டு. சாரி பிரம்மச்சாரி, என்னால இதை கழட்ட முடியாது. என்னோட துணி எல்லாமே ஈரமா இருக்கு. அதோட பிரம்மச்சாரி நீதான், நான் இல்ல. அப்புறம் உன் ட்ரெஸ் போடுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஹலோ மேடம், இந்த ப்ராப்ளம்லாம் விட்டுடுங்க. முதல்ல என் ஷர்ட்டை கொடுங்க. ஓ, ஒருவேளை உன் மனசுக்குள்ள நீயே என்ன உன் பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டியா என்ன? புண்ணியமா போட்டோம். இவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமும் கூட இந்த மாதிரி காமெடி பண்றதுக்குலாம் உனக்கு எங்க தெரியும் சக்தி வருது? ஜாலியா இருக்க சக்தி தேவையில்ல, நம்ம பாக்குற விதம் தான் முக்கியம். அதனால முதல்ல நீ பாக்குற விதத்தை மாத்து. ஏன்னா நம்ம சோகமா இருக்க நிறைய காரணம் கிடைக்கும். அதனால சோகத்துக்கு நடுவுல இருக்க சின்ன சின்ன விஷயத்தை கண்டுபிடிச்சு நம்ம சந்தோஷமா இருக்கணும். அது சரி, இந்த ஞான உபதேசம் யார் சொன்னது? இதை நான் தான் கண்டுபிடிச்சேன். நான் நினைச்சேன். ஏன்னா இது ஞான உபதேசம் இல்ல, இது பைத்தியக்காரத்தனம். அப்ப நீயும் இந்த பைத்தியக்காரத்தனத்துல இருந்து பாரு, அப்பதான் உனக்கு புரியும். ஏன்னா சந்தோஷமா இருக்கிறது அவ்வளவு ஒண்ணும் கஷ்டம் இல்ல. நீ ரொம்ப வித்தியாசமான பொண்ணு. என்னுடைய யோசனைக்கு நீ ரொம்பவே அப்பாற்பட்ட பொண்ணா இருக்க. புருஷன் ஷர்ட்டோட வாசனையே தனிதான். ஐயா சொன்னது சரிதான். திஷா வெறும் பொம்மை தான். சரி தப்பு நல்லது கெட்டது எதுவுமே தெரியல. இவ்வளவு கஷ்டத்துல ஜாலியா இருக்கா. என்ன கொடுமை, சுத்தமா மூளை குழம்பி போச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா நாம சந்திக்கிற இடத்துக்கு வந்துரு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பா பேசியே ஆகணும். சீக்கிரம் வா. அட, இவன் எங்க போறான்? திரும்ப யார் கூடயாவது சண்டை போட போயிட்டானா என்ன? ஹே பிந்தியா, பிந்தியா வா 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 வா, வந்து உட்காரு. அது சரி, பிந்தியாவை பார்க்க வந்திருக்கானா? அப்ப சரி. அண்ணி, அண்ணாவோட ஷர்ட் அவரை விட உங்களுக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கு. இத நீங்களே வச்சுக்கோங்க, அவருக்கு கொடுக்காதீங்க. என்ன அண்ணி, நீங்க சூரஜ் அண்ணாவையும் பிந்தியாவையும் பார்த்து சிரிக்கிறீங்களே, அதாவது உங்களுக்கு ஏதோ வித்தியாசமா தோணல? வித்தியாசமா எதுக்கு? உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. காவியா, எந்த அளவுக்கு அம்மா அப்பா முக்கியமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில உண்மையான ஃப்ரெண்ட் இருக்கிறது முக்கியம். ஆனா இருந்தாலும் அண்ணி, அண்ணன் இந்த லேட் நைட்ல பிந்தியாவை பார்க்க வந்திருக்காரு. உங்களுக்கு இதுல எந்த ஒரு ஃபீலும் ஏற்படலையா? இல்ல, ஏன்னா சூரஜுக்கு உறவுகளை மதிக்க ரொம்ப நல்லாவே தெரியும். அவன் மேல நான் வச்சிருக்க நம்பிக்கை இருக்கே, அந்த அளவுக்கு இந்த உலகத்துல நான் யார் மேலே வச்சதில்ல. அண்ணி,
நீங்க இருந்த இடம் மட்டும் ரொம்ப பெருசு இல்ல அண்ணி, உங்க மனசும் ரொம்ப பெருசு. ஆனா பெரியம்மா கிட்ட மட்டும் இப்ப மாட்டிக்காதீங்க. ஏன்? ஏன்னா அவங்க மட்டும் இந்த ட்ரெஸ்ல உங்களை பார்த்தாங்கன்னா ஓ நோ, நான் இதை மறந்தே போயிட்டேனே. இந்த சூரஜ்னால இப்படியே நான் வெளியே வந்துட்டேன். நான் சீக்கிரமா இங்கிருந்து போகணும், இல்லைன்னா என் கதையை முடிஞ்சிடும். நான் வரேன். இந்த பாரு பிந்தியா, உன்னை மட்டும்தான் என்னால கண்ணை மூடிக்கிட்டு நம்ப முடியும். ஒருவேளை நீ எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு வையேன், அதுக்கப்புறம் எல்லாமே நல்லதா தான் நடக்கும். அதே மாதிரி ஐயா என்ன ஆசைப்பட்டாரோ அது அவருக்கு கிடைக்கும். இங்க பாரு, உனக்கே தெரியும் நீ கேட்டா நான் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன்னு. அதனால முதல்ல விஷயம் என்னங்கறத தெளிவா சொல்லு. சொல்றது கவனமா கேளு. ஐயா, அது இவ பிந்தியா என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக என்ன வேணாலும் பண்ணுவா இல்லையா? நான் என்ன சொன்னேன்றது புரியுது இல்ல? ஏதாவது பண்ணி எப்படியாவது இஷாவை இந்த இடத்துல இருந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பிடணும். நாளிலேருந்து அந்த முக்கியமான பூஜை ஆரம்பிக்குது, அதுல ஊஞ்சலும் இருக்கு. அதனால நம்ம எல்லாத்தையுமே பிளான் பண்ண மாதிரி பண்ணணும். என்ன நான் சொல்றது சரிதானே? டன், இந்த விஷயத்துல பிந்தியா 100% உனக்கு உதவி இங்க பண்ணுவா. பாரு, ஒருவேளை நான் சொல்றது கேளு, எல்லா விஷயமே நினைச்ச மாதிரி நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஈஷா ஒரு செகண்ட் கூட இங்கே இருக்க மாட்டா. மாமா சொன்னது சரிதான். இந்த புதிர் போட்டி ரொம்பவே கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் உன்னுடைய கொலுசு ஆட்டாம இருக்கே, எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. எனக்கும் தான் தலை வலிக்குது. இந்த ப்ராப்ளமை என்னால சால்வ் பண்ணவே முடியல. என்ன ப்ராப்ளம்? இந்த புதிராட்டம், இத பத்தி தான் சொன்னேன். இந்த விளையாட்டோட விசேஷம் என்னன்னு உனக்கு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தேவையான விடைகள் கிடைக்கும் போது இதுல நாம எழுதுற எல்லா பதிலும் ஒரே திசையை நோக்கி போக வைக்கும். இது நம்ம மூளைக்கு நல்ல எக்ஸசைஸ் தெரியுமா? எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். அந்த பேப்பர் என்கிட்ட கூட ஒரு நிமிஷம். இந்தா. வா, என் புருஷன் பிரம்மச்சாரி மட்டும் இல்லாம புத்திசாலி கூடயா? டக்குன்னு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு. உனக்கு இந்த பண்டி பிந்தியா ரவுடிஸ்த தவிர உனக்கு படிப்பு மேலயும் ஆர்வம் இருக்கு போலயே. பெரியமா, என்னோட கனவே ஐஎஸ் ஆகிறது தான். விடிய விடிய முழிச்சு படிச்சாதான் என்னுடைய கனவை என்னால் நினைவாக்க முடியும். என் பிரம்மச்சாரி புருஷன் மேல யாரு கண்ணும் படக்கூடாது. இந்த மாதிரி குதிச்சு கொலுச சத்தம் பண்றதை கொஞ்சம் நிப்பாட்றியா? கொஞ்சம் படு, நானும் படுக்கிறோம், எனக்கு தூக்கம் வருது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ.